Actually, it's a delayed meet. Nikhil brother சொன்ன மாதிரி I wanted to meet you all immediately after the movies release ஆவணும்னு அப்புறம் but Prabhudev was shooting நால like personal reasons I couldn't meet you all before. There is nothing else coming out from my lips other than the word thank you to all. இந்த படம் பொறுத்தவரை யுனானிமஸாக ஒரு விஷயம் வந்து அமைஞ்சுது படத்துக்கும் சரி எனக்கும் சரி. தட் இஸ் த சப்போர்ட் ஃப்ரம் மீடியா. படம் வந்து தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி இட்ஸ் டன் ஃபேண்டாஸ்டிக் பிஸ்னஸ் அண்ட் இட்ஸ் மை பிக்கெஸ்ட் ஹிட் மை கெரியர். ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிட்டேன். பாலா சர்மாவும் சரி, நண்பன் ஆர்யாவுக்கும் சரி, அண்ணனுக்கும் சரி, எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிட்டேன். பிகாஸ் திஸ் ஒன் ஃபில்ம் ஹஸ் இட்ஸ் பீன் டெஸ்டிங் டைம் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங். நிறைய படங்கள் பண்ணிட்டேன். பட் இந்த படம் பண்ணும்போது ஐ டிசைடட் எல்லாமே வந்து மேக்ஸிமம் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இதுதான் என்னோடய கடைசி படம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை பண்ணேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பண்ணேன். எல்லா படத்துலேயும் உழைச்சி ரிஸ்க் எடுத்திருக்கேன். பட் இந்த படத்தில் இந்த ரிஸ்க் எடுத்தால் இட் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் இட் வில் பே மீ ஆஃப் ஆஸ் அன் ஆக்டர் என்றது எனக்கு மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு நான் இந்த படத்தில் உழைச்சேன். ஏன்னா நிறைய படங்கள் இப்போ நான் பண்ண படங்கள் எல்லாமே எக்ஸப்ட் even I've been recognized as a hero. Thanks to the audience, thanks to everyone. But இன்னைக்கு வந்து I stand before you proudly. I can say that I'm also an actor. அது இந்த படம் மூலிமா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. ஸோ I just wanted to, this is just இந்த மைக்கு ஸ்டேஜ் and all is just I think it's a practice நினைக்கிறேன். Otherwise I would have met you very informally. I would love to meet you all, because it's something an honor to me what you've done. நான் பண்ண விஷயம் வந்து நானே சொல்கிறத விட நீங்கள் உணர்ந்து மக்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க வெவ்வேறு ரிவ்யூலையும் சரி வெவ்வேறு விஷயங்கள். ஏன்னா ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஒன்லி த ரிவ்யூ ஆஃப் த ஃபிலிம். இந்த படம் ஆரம்பித்த நாள்லேருந்து ரிலீஸ் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் காசு கொடுத்து சொல்கிறத விட நீங்களாக எழுதின விஷயம் வந்து ஜாஸ்தி போய் ரீச் ஆகிருக்கு. I don't think any of my previous films would have got that kind of information. அதாவது இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காப்புல இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குன்ற விஷயம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க வித்தவுட் அஸ் இன்ஃபார்மிங் யூ ஆர் வித்தவுட் அஸ் ஆஸ்கிங் யூ ஆர் ரிக்வெஸ்டிங் யூ. அதுவே எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது இந்த படத்துக்கு. பிகாஸ் it has got the best opening of this year ன்னாங்க. So the reason why ஒரு opening வரும்னா because people are well informed about the film. அந்த இன்ஃபர்மேஷன்ன்றது it generates curiosity in the audience. இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் ஏமாற்ற முடியாது. ஆர்டிஸ்ட்டும் டைரக்டரும் ப்ரொடியூசரும் எவ்வளோ தான் சொன்னாலும் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து போய் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் பீப்புள் இந்த விஷயம் வந்து இந்த படத்தில் விஷயம் இருக்குன்ற ஒரு அந்த ஆஸ்பெக்ட் வந்து ஜனங்கிட்ட போகுதுன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ பீப்புள், த மீடியா. ஐ தேங்க் எவ்ரி பார்ட் ஆஃப் திஸ் மீடியா இன்க்ளூடிங் electronic, internet, FM channels, satellite and print media. This has been a real big help for the film to get such a big opening. Inge mattum illa Teluguliyum sari. That ways I should be really grateful that I have good support. And the support, to be very honest, I was very overconfident in the படத்துல. இந்த support எனக்கு வரும்ன்ற ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்ததுனால தான் நான் இந்த படத்தில் வந்து ஓவர் ரிஸ்க் எடுத்தேன். ஸோ நத்திங் எல்ஸ், ஐ கீப் ஹாப்பிங் ஆன் த சேம் திங். எனக்கு ஐ டோன்ட் நோ எனி அதர் வே ஆஃப் டெல்லிங் தேங்க் யூ டு யூ ஆல். இட் மீன்ஸ் அ லாட் டு அன் ஆக்டர் ஹூ வாண்ட்ஸ் டு ப்ரூவ் ஹிஸ் பெஸ்ட் டு த ஆடியன்ஸ். ஒரு தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒரு இயக்குனர் மட்டும் போதாது. யூ நீட் அ பிளாட்ஃபார்ம் டு கன்வே to the audience
என்னால் நடிக்க முடியும், இல்லை என்னால் டான்ஸ் ஆட முடியும், இல்லை என்னால் என்டர்டெயின் பண்ண முடியுன்ற விஷயம் வந்து மக்களுக்கு கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயம். பணம் இருந்தால் மட்டும் பத்தாது, பட் யூ நீட் பீப்புள் டு சப்போர்ட் யூ. தட் பிரிட்ஜ் பிட்வீன் மீ அண்ட் த ஆடியன்ஸ், you have brought about that connection in the not only this film, from the first film. இந்த படத்தில் it has reached the peak. இன்றைக்கி வந்து ஒரு 7 வீட்டில் தெரிஞ்சால் இன்றைக்கி வந்து ஒரு 15 வீட்டில் தெரியுது. ஒரு தெருவில் விஷால்ன்ற ஒரு நடிகை இருக்கான் தமிழ் திரையுலகில். அந்த வகையில் நீங்கள் கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. I will never forget this because you have given not only a good name to me, but you have given a big responsibility. மேற்கொண்டு பண்ண போகிற படங்கள் வந்து யோசித்து பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போதைக்கு பிரபுதேவா மாஸ்டர் படம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்ன மாதிரி படம் பண்ணணுன்ற யோசிக்க வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஹோப் ஐ லிவ் அப் to this particular responsibility you have given on me and bestowed on me, and I hope that I will continue to do good films and meet you all again on lovely occasions like this. Thank you very much. God bless one and all of you. Thank you. Bala and ஒரு பேய் வந்து I was possessed by Mr. Bala. ஒரு பேய் அவர் என்ன சொன்னாலும் செஞ்சேன். இந்த ஒரு விஷயம் வந்து நான் ஏன் பண்ணேன்ற ஒரே ஒரு விஷயம் வந்து பிகாஸ் பண்ண சொன்னார். பண்ணும்போது வந்து எனக்கு பயங்கர தலைவலி. ஃபஸ்ட் டைம் பாலா சார் அழுதுகிட்டே சொன்னார், இதுதான் வேணும், எப்படி வச்சுக்கணும். என்னால் வைக்க முடியல. பட் ஐ டென்ட் வாண்ட் டு சே சார் என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியல. மெட்ராஸ் இப்போது நீ என்ன எத்தனை நாள் எடுத்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு ஷாட் எடுத்தால் கூட சரி, இதுதான் வேணும் படத்துக்குன்னு சொன்னது. நான் வீட்டுக்கு போனோடனே செக் அந்த நெட்டில் செக் பண்ணும்போது உலகத்தில் யாருமே இது முயற்சி பண்ணலன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு it created that whole என்ன சொல்கிறது, அந்த இன்டென்சிட்டி வித்தின் மீ. இது பண்ணியே ஆகணும். இனிமேல் யாரோ பண்ணால் கூட wherever it is, not only in தமிழ்நாடு or in India, வேறு யார் பண்ணாலும் இனிமேல் ஏன் முகத்தை தான் பார்க்கணும் ரெஃபரன்ஸாக. ஸோ அது it gave me a kick. I thought I should do it. மாட்டேன்னு சொல்ல, இந்த மாதிரி ரிஸ்க்கு நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். படம்ன்றது ஐ எம் நாட் டு மிஸ், அது தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம், அந்த ஸ்குவிண்ட்ன்ற விஷயம் வந்து திருப்பி பாலா சாரே பண்ண சொன்னால் கூட நான் பண்ண மாட்டேன். யார் கேட்டாலும் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் பண்ண மாட்டேன். அதுதான் நான் சொன்னேன். நாட் ஃபில்ம். அது தெரியல சார், அந்த முயற்சி போயிட்டுருக்கு. ஐ டோன்ட் நோ வெதர் இட் பதிவாயிருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. சான்ஸே இல்லை. இட் இஸ் இல்லை இதுக்கு மேலே இட்ஸ் ஆல்மோஸ்ட் நியர் ஃபேட்டல் இந்த முயற்சி. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஐ ஹவ் சீன் எவ்ரிதிங் இன் டு த மேக்ஸ். அதாவது என்னால் எவ்வளோ வலி தாங்கிக்க முடியுன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு 100 நாள் கழிச்சு நான் முடிவு பண்ணேன். சரி, நீயா நானான்ற விஷயத்தில் ஐ வெண்ட் இன் ட்ரான்ஸ். முக்கியமாக ஒரு காட்சியில் வந்து இந்த சூர்யா முன்னாடி நடிக்க வேண்டிய காட்சி. அதில் ஒரு நவரசம், ஒரு பர்டிகுலர் ரசம், இந்த ரௌத்திரம் என்ற ஒரு ரசம் பண்ணும்போது எல்லோரும் பயந்துட்டாங்க யூனிட்டில். வேணாம், ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டாங்க பாலா சார். பிகாஸ் இட் வெண்ட் ஓவர்போர்ட். அந்த வலி, அந்த நர்வ்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஜட்டிங் அவுட் அண்ட் இட் வெண்ட் வெரி ஓவர்போர்ட். அண்ட் வேணாம், இது பண்ண வேணாம். அதனாலே நான் வந்து சரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாருன்ற விஷயனாலே ஐ ஹவ் கேமோஃப்ளாஜ் மை பெயின் ஃபார் 230 days. அது காட்ட வேணாம் பாலா சார். ஏன்னா காட்டினேன்னா அப்புறம் சரி இந்த பையன் இது பண்ண முடியாது, இது கொடுக்க வேணாம் அப்படின்னு இங்கே சொல்லிட்டு நினைக்க போகிறாருன்ற நோக்கத்தில் நான் ஐ டிடன்ட் டெல் ஹிம். பட் தட் வாஸ் த மேக்ஸ். That's the reason. But I won't do it again. No chance. Arya இந்த படத்தில் he was my co-star. Arya இல்லைனா I would have been in rehab for sure. I can vouch for that because அவன் தான் ஒரு சூதிங் ஃபேக்டர்னு சொல்லலாம். லைக் படம் ஷூட்டிங் முடிஞ்சு ஒவ்வொரு நாளும் அந்த வழியில் இருக்கும்போது அவன் தான் ஆறுதல் சொல்லுவான். அப்பார்ட் ஃப்ரம் பாலா சார். அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பிரபுதேவா மாஸ்டர் படம் பண்ணும்போது இம்மீடியட்டாக போக வேண்டிய சூழ்நிலை. இந்த படம் முடிச்சுட்டு ஒரு வாரத்துலேயே அடுத்த படத்துக்கு போவோம். அது பைத்தியகார்த்தனம் பண்ண மிகப்பெரிய பைத்தியகார்த்தனம். அது ஐ ஷுட் ஹவ் டேக்கன் அ பிரேக் ஃபார் ஒன். when I went for shoot, பிரபுதேவா மாஸ்டர் படத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் சீன் ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து என்ன அறியாமலே ஸ்குவிண்ட் வந்துருச்சு கேமரா முன்னாடி. ஸோ பிரபுதேவா மாஸ்டர் டோல்ட் யூ கோ ஃபார் அ பிரேக் அண்ட் கம் பேக் பிகாஸ் இது வந்து யூ நீட் அ பிரேக். நான் அந்த ஹேங் ஓவர் இன்னும் இருக்குது, அந்த கேரக்டரோட ஹேங் ஓவர் இன்னும் இருக்குதுன்னு சொல்லி he told me take a break and come back. ஸோ அந்த பிரேக் எடுத்ததுனால தான் ஐ குட் கெட் பேக் டு பிரபுதேவா மாஸ்டர். ஸோ முடியவில்லை சார்.
இன்னொரு ஐ திங்க் இந்த கேல்கட்டா ஷெட்யூலோட படம் 90% முடியுது. அதுக்கப்புறம் அஃபிஷியலாக அறிவிக்க போகிறாங்க. ஸோ மாஸ்டர் பிரபு மாஸ்டர் இட் இஸ் அ நேம். என் படம் அந்த படத்தில் வந்து என் பேர் வந்து பிரபாகரன். ஸோ ஆப்டாக இருந்தது வித் மாஸ்டர் பிரபு மாஸ்டர் ஃபெல்ட் பிரபாகரன் இருந்தால் நல்லாயிருக்கும். நாட் ஃபார் எனி பப்ளிசிட்டி கிமேக் இதனால வந்து ஒரு க்யூரியாசிட்டி உண்டாகும் அப்படின்ற விஷயத்தினால இல்லை. தென் வி ரியலைஸ் தட் இட் இஸ் டெஃபினெட்லி அ சென்சிட்டிவ் நேம் ஃபார் அ ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது யூ நீட் டு see from all quarters that it should reach the audience. ஸோ அந்த வகையில் ஐ திங்க் definitely it's not going to be the final title of the film. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் சார். இது வந்து ஷௌரியம் என்ற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்கு. இட்ஸ் அ கமர்ஷியல். இப்போ இட்ஸ் டூ early to talk about it. இது ஐ பிளே போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர் கேரக்டர். அதுதான் பாலா சார் வந்து ஐ திங்க் இட் மைட் சவுண்ட் கான்ட்ரவர்ஷியலாக எப்படின்னு நான் தெரில. என் மனசில் பட்ட ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஐ திங்க் he sacrificed his name to give me a good name இந்த படத்தில். இந்த படம் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் அடையணும், எல்லாருக்கும் பணம் ரீதியாக எல்லாருக்கும் லாபம் அடையணுன்ற நோக்கம் வந்து பாலா சாருக்கு முதல்ல இருந்து இருந்தது, முதல் நாள்லேருந்து. ஸோ I think he wanted commercial success and to be very honest, பாலா சார் வந்து